திருக்குறள் அறத்துப்பால் துறவரவியல் அதிகாரம் 27 தவம். உற்றநோய் நோன்றல் உயிர்க்குறு கண் செய்யாமை அற்றே தவத்திற்குறு. குறள் எண் 261. உற்றநோய் நோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றே தவத்திற்குறு. தான் பெற்ற துன்பத்தை பொறுத்தலும் மற்ற உயிர்களுக்கு துன்பம் செய்யாதிருத்தலும் ஆகியவைகளே தவத்திற்கு வடிவமாகும். தவமும் தவமுடையார்க்கு ஆகும், அவமதனை அத்திலார் மேற்கொள்வது. குறள் எண் 262. தவமும் தவம் உடையார்க்கு ஆகும், அவம் அதனை அஃதிலார் மேற்கொள்வது. முற்பிறப்பிலே தவ நோக்கம் பெற்றிருந்தவர்களுக்கே இந்த பிறப்பில் தவம் செய்ய நேரும். அத்தகைய நோக்கம் இல்லாதவர்கள் இப்போது தவத்தை மேற்கொள்வதும் வீண்தான். துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம். குறள் எண் 263. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம். துறந்தவர்களுக்கு உணவு முதலியவனை கொடுத்து உதவ வேண்டும் என விரும்பி மற்றவர்கள், அதாவது இல்லறத்தினர், தவம் செய்தலை மறந்தார்களோ? ஒன்னார் தெரலும் ஒன்னார் தெரலும் வந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். குறள் எண் 264. ஒன்னார் தெரலும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். தீமை செய்யும் பகைவரை அடக்குதலும் நன்மை செய்யும் நண்பரை உயர்த்துதலும் நினைத்த அளவில் தவத்தின் வலிமையால் உண்டாகும். வேண்டிய வேண்டியாங்கெய்தலால் செய்தவம் மீண்டு முயலப்படும். குறள் எண் 265. வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய்தவம் ஈண்டு முயலப்படும். விரும்பியவற்றை விரும்பியபடியே அடைய முடியுமாதலால் இந்த பூமியிலே தவம் முயன்று செய்யப்படும். தவஞ்செய்வார் தங்கருமன் செய்வார், மற்றல்லார் அவஞ்செய்வார் ஆசையுட்பட்டு. குறள் எண் 266. தவம் செய்வார் தம் கருமம் செய்வார், மற்றல்லார் அவம் செய்வார் ஆசையில் பட்டு. தவத்தை செய்பவரே தமக்கு உரிய செயலை செய்தவர்கள், மற்றவர்களோ ஆசையின் வலைப்பட்டு வீணான செயல்களை செய்தவராவார்கள். சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பஞ்சுடச்சுட நோட்கிற்பவர்க்கு. குறள் எண் 267. சுடச்சுடரும் பொன் போல் ஒளிவிடும் துன்பம் சுடச்சுட நோக்கிற்பவர்க்கு. உடமிட்டு சுட சுட ஒளி விடுகின்ற பொன்னைப் போல் தவம் செய்கின்றவரை துன்பம் வருத்த வருத்த மெய்யுணர்வு மிகும். தன்னுயிர் தானறப் பெற்றானை ஏனைய மன்னுயிரெல்லாம் தொழும். குறள் எண் 268. தன்னுயிர் தான் அறப் பெற்றானை ஏனைய மண்ணுயிரெல்லாம் தொழும். தன் உயிர் தான் என்னும் எண்ணம் முற்றும் இல்லாதவனை
பிற உயிர்கள் எல்லாம் தொழும். கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்கு. குறள் எண் 269. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவர்க்குள். தவத்தால் வரும் வலிமையை பெற்றவர்கள் யமனையும் எந்த இடையூறும் இல்லாமல் வெல்ல முடியும். ஈலர் பலராகிய காரணம் நோட்பார் சிலர் பலர் நோலாத்தவர். குறள் எண் 270. இலர் பலராகிய காரணம் நோற்பார் சிலர் பலர் நோலாதவர். பிறர் செய்யும் தீமைகளை பொறுத்துக் கொள்வதும் அவருக்கு தீமை செய்யாது இருப்பதுமாகிய தவத்தை செய்பவர்கள் சிலர், செய்யாதவர்கள் பலர். ஏதுமற்ற ஏழைகள் பலராக இருப்பதற்கு இதுவே காரணம்.